உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிக அண்மையில் உள்ளது. இச்சூழலில் நாம் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம் ஆண்டவர் இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு இந்த நிகழ்ச்சியாகும். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் பல தடவை சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதை ஒவ்வொரு முறையும் வாசிக்க கேட்கிற பொழுதெல்லாம் என் உடல் புல்லரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதை தியானிக்கிற பொழுதெல்லாம் நான் மிகவும் மனம் நெகிழ்ந்து போய்விடுகிறேன். ஏனென்றால் இந்த வாசகம் அப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. இந்த ஒரு நிகழ்ச்சி அர்ப்பணம், கையளிப்பு, ஒப்பு கொடுத்தல் ஆகியவற்றுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு நிகழ்ச்சி. மிக மிக திருப்பு முனையாய் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று மீட்பின் வரலாறை நாம் பார்ப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. மீட்பின் வரலாற்றில் இறைவாக்குகள் நிறைவேறிய மிக முக்கியமான நிகழ்ச்சி. கடவுள் மூவொரு கடவுள் என்பதை அனுபவமாய் மரியாள் கண்டு உணர்ந்து நமக்கு தருகிற ஒரு நிகழ்ச்சி. தலைமை தூதர்கள் ஒருவரான காபிரியேல் மேலிருந்து அவர் சார்பாக கீழே இறங்கி வந்து மரியாளோடு மனுக்குலத்தோடு உறவாடுகிற நிகழ்ச்சி. நம்ம எல்லாம் புல்லரிக்க வைக்கிற இந்த நிகழ்ச்சி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிப்பாக தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள செய்திகளை இன்றைக்கு நாம் ஆழமாக பார்ப்போம். 4வது ஞாயிற்றுக்கிழமை மரியாவின் மீது நம்முடைய முழு கவனம், ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே தான் போகிறது. 2 காரணங்கள் நான் பார்க்கிறேன். ஒன்று, மரியாவை போல இயேசுடைய பிறப்பை அனுபவித்திருப்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவளுடைய வயிற்று கனி அது பிறக்கிறார். எனவே மரியாள் தான் இயேசுடைய பிறப்போடு மிக நெருங்கிய இந்த மனித நிலையிலே பார்க்கும் பொழுது அவர் தான் இருந்திருக்க முடியும். 2வதாக, மரியாவில் இருந்த மனநிலைகள் நம்மிலும் இருக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்க வைப்பதற்கு என்று இந்த அழகாக இந்த கட்ட அமைப்பை பார்த்து நாம் ரசிக்க வேண்டியிருக்கிறது. குழந்தை பருவ நிகழ்ச்சிகளில் 7 காட்சிகளாக நாம் பார்க்கலாம். ஒன்று, யோவானின் பிறப்பின் முன்னறிவிப்பு. அது 1ஆம் அதிகாரம் 1 to 25 வரைக்கும் இருக்கும். 2வது, இயேசுவின் பிறப்பின் முன்னறிவிப்பு, இன்னைக்கு நம்ம வாசிச்ச வாசகம். 3வது, மரியா எலிசபெத்தை சந்திக்கின்ற நிகழ்ச்சி, 1ஆம் அதிகாரம் 36 to 56. 4வது, யோவானுடைய பிறப்பு 1:57 to 80 வரைக்கும். 5வது, இயேசுவின் பிறப்பு நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாசிப்போம், 2ஆம் அதிகாரம் 1 to 21. 6வது, இயேசுவை கோயிலில் அர்ப்பணித்தல், 2ஆம் அதிகாரம் 22 to 40. 7வது, கோவிலில் சிறுவன் இயேசு, 2ஆம் அதிகாரம் 41 to 52. என்னதான் 2 பிறப்புகளை லூக்கா நற்செய்தியாளர் கொடுத்திருந்தாலும் கூட இயேசுனுடைய பிறப்பு, அதனுடைய முன்னறிவிப்பு யோவானுடைய பிறப்பு முன்னறிவிப்பிலிருந்து மாறுபட்டு தனித்துவம் அடைந்திருப்பதை காட்டுகின்றார். திருமுழுக்கு யோவான் ஒரு பக்கம் அறிவுபூர்வமாக நம்ம இயேசு யாரு அப்படிங்கிறத சொல்லி நம்மளுக்கு தயாரிப்புக்கானதை அழைத்து சென்றார்னா, உணர்வு பூர்வமாக மாதாவினுடைய வாழ்க்கை, நீங்க சொன்ன மாதிரி இயேசுவனுடைய பிறப்பை அனுபவித்த மரியாவினுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கணும். இந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து மாதாவின் வழியாக நம் வாழ்க்கைக்கு புதுப்பிக்கணும். நிறைய பேர் பக்த நிலையிலேயே மாதாவை ஒரு போய் தொட்டு கும்பிட்டு மாதாவுக்கு மாலை போட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இன்று இயேசுவின் பிறப்புக்கு அன்னை மரியா எப்பேற்பட்ட ஒரு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ஒத்துழைச்சிருக்காங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு சிந்திக்க இன்றைய நாள் வாசகம் அழைக்கிறது. இன்றைய தூதுரை நிகழ்வு நமக்கு தருகின்ற ஒட்டுமொத்த செய்தி, இயேசுடைய பிறப்பு ஒரு கொடை. யாருக்கு கொடை? மரியாவுக்கு ஒரு கொடை, நமக்கும் ஒரு கொடை. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இது தூய ஆவியானவருடைய செயலாக. இதற்கு முன் இதே தூதர் தான் ஜக்கரியாவுக்கும் தோன்றுகிறார். இதே தூதர் தான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பையும் அறிவிக்கின்றார். ஆனால் 2 பிறப்பிலும் வித்தியாசம் இருக்கு. அது மனித பிறப்பு, இது ஆவியினால் நிறைவேறிய ஒரு பிறப்பு. கடவுள் நுழைந்து மனித வரலாற்றிலே நுழைந்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக 4வது நாம் பார்க்கிறது, இயேசுடைய பிறப்பு ஒரு பதிலை எதிர்பார்க்கிறது. நான் கொடுக்குறேன், நீ அதை வாங்கிக்க தயாரா
அப்படின்னு சொன்ன ஒவ்வொருவரையும் கேட்பதாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய இந்த நிறைவு கட்ட தயாரிப்பு கேட்பதாக நான் உணர்கின்றேன். யூதர்கள் அவர்களை பொறுத்த மாத்திரத்தில் கடவுள் உன்னதங்களில் இருக்கிறார், கடவுள் தூயவர், அணுக முடியாத ஒளியில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து நமக்கு பல விதங்களிலே பற்பல முறைகளிலே நம்மோடு தொடர்பு கொள்கிறார். அதைத்தான் எபிரேயர் 1:1 அழகாக சொல்கிறது. பற்பல முறைகளில் பல்வேறு வகைகளில் முற்காலத்தில் நம் முன்னோர்கள் வழியாக கடவுள் நம்மோடு பேசினார். எப்படிப்பட்ட வழிகளில் எல்லாம் அவர் பேசினார்? அவர் தன்னுடைய குரலை எழுப்பி பேசுவார். அது இடியாக இருக்கலாம், முழக்கமாக இருக்கலாம், வானத்திலிருந்து வருகிற அசரீரி ஒரு ஒலியாக இருக்கலாம். அதில் அவர் பேசியிருக்கிறார். அவர் தம் தூதரை அனுப்பி பேசுவார். அவர் ஆவியை பொழிந்து அவர் பேசுவார். அவர் வார்த்தையின் மூலமாக பேசுவார். இங்கே ஆவியும் வார்த்தையும் என்று பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுவது கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, கடவுள் சார்பாக நிற்கிற ஒரு ஊடகம், அவ்வளவுதான். ஆனால் இந்த ஆவியும் வார்த்தையும் ஆழ்த்தன்மை கொண்டது, பெர்சன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் மரியாளுக்குத்தான் ஏற்படுகிறது. மரியாள் தான் கடவுள் தமத்திருத்துவத்தை, மூவரு கடவுளை முதலில் நமக்கு அறிமுகம் செய்கிறவர். கிறிஸ்தவத்தின் அடிநாதம், நம்பிக்கை, கடவுள் மூவரு கடவுள் என்பது அது இந்த இடத்திலே அழகாக விளங்குகிறது. ஆகவேதான் கடவுளிடமிருந்து தூதன் புறப்பட்டு வருகிறான். இந்த கபிரியேல் தூதன் பழைய ஏற்பாட்டிலே தானியேல் 8ஆம் அதிகாரத்திலும் மேலும் 9ஆம் அதிகாரத்திலும் தானியேல் மிகவும் நெருக்கடியான சூழலில் இருக்கிற பொழுது அவருக்கு உதவி செய்வார். மனித உருவில் வந்து அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இப்பொழுது அதே தூதன் இங்கே செக்கரியாவுக்கு வந்தார், இங்கே மரியாளுக்கு அனுப்பப்படுகிறார். அதன் பொருள் என்ன? கடவுளிடமிருந்து இந்த செய்தி நேரடியாக வருகிறது என்பதாகும். லூக்கா நட்சத்திரத்தை பற்றி பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல அவரை சிறந்தப்போர் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லும் பொழுதே முதல்ல வானதூதர்லேருந்து ஆரம்பிப்பார். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதர். ஏன்னா இந்த கபிரியேல் தூதர் தான் சக்கரியாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது தன்னுடைய பெயரையும் சொல்லுவார். நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சொன்னது போல தானியேல் புத்தகம், அதாவது என்னன்னா மீட்பு காலத்தை பற்றி அறிவிப்பதற்காக கடவுளால் அனுப்பப்பட்டவர் காபரியேல். கடவுளே என்னுடைய வலிமை என்பதனுடைய அடையாளம். அந்த மீட்பு திட்டத்தை அறிவி தானியேலுக்காகட்டும், சக்கரியாவாகட்டும், இப்பொழுது மரியாவுக்கு. அந்த ஒரு நெல்லில் முதல்ல கபிரியேல் தூதர். அதன் பிறகு எந்த ஊர் என்று குறிப்பிடுவார்? கலிலேயாவில் நாசரேத்தூர். நமக்கு நாசரேத்தூர் பற்றி தெரியும். நாசரேத்தூரிலிருந்து எதிரும் நல்லது வரக்கூடுமோ, அவ்வளவு பிரசித்தி பெற்ற பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட குறிக்கப்படாத ஒரு இடம். அதன் பிறகு தாவீது குடும்பத்தில் இருக்கிற யோசேப்பு. அதன் பிறகு வருகின்ற வார்த்தை அவருக்கு மன ஒப்பந்தமானவர், அவர் பெயர் மரி. இப்பதான் முக்கியமான கதாபாத்திரத்தையே நுழைப்பார். ஏன்னா மரியாவை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அவர் மன ஒப்பந்தமானவர், அவர் பெயர் மரியா. அதாவது என்னன்னா, இந்த இறைவாக்குனர் எசாயாவினுடைய வாக்கை வைத்து எழுதப்பட்ட வார்த்தை ஆகாசின் மனைவியை இளம் பெண் என்று குறிப்பிடுகிறார் எசாயா. அதே இறைவாக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பவர்கள் கன்னி என்று மாற்றுகிறார்கள். அதே வார்த்தை மரியாவை கன்னி என்று இங்கே அழைக்கிறார். அதை வைத்து திரு அவையின் தந்தையர்கள் பெரிய லியோவாகட்டும், அகுஸ்தினாகட்டும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்னை மரியா விண்ணவரின் சொல்லுக்கு அடிபணிந்து நான் ஆண்டவரின் அடிமை என்று முழு ஈடுபாட்டோடு சொன்னது அவரது கன்னித்தன்மை புலப்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரியா யார் என்பதை பற்றி சொல்லி எப்படிப்பட்ட நிலையில் தன்னையே ஒப்புவித்தார் என்பதை பற்றியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதாபாத்திரத்தை மையப்படுத்தி சொல்லுகின்ற வசனங்கள் அற்புதமான வசனங்கள். அதை தொடர்ச்சியாக பார்க்கும்போது அங்கே யோசேப்பை குறிப்பிடுகிறார்கள். 2 காரணங்களுக்காக என்று பார்க்கிறேன். ஒன்று, நாம் இன்று முதல் வாசகத்திலே கேட்க போவது போல ஏற்கனவே நாத்தான் வழியாக தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு, உன்னுடைய வாரிசிலே அந்த மீட்பர், அரசர், நிரந்தர அரசர் இருப்பார் என்று. எனவே அந்த வாக்குறுதி நிறைவேற்றும். இன்னொன்று, கடவுள் தன்னுடைய வாக்கிலே மாறாதவர், வாக்கிலே நம்பிக்கைக்குரியவர். முன்னாடி வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுபவர், அதை யோசேப்பில் நிறைவேற்றுகிறார் என்ற அந்த கடவுளுடைய அந்த நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்துவதாக அவருடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்படுவதை பார்க்கும். இதன் பின்னில் தான் மரியாவுக்கு 3 வாழ்த்துரை வழங்கப்படுகிறது. ஒரு வாழ்த்து அருள் மிக பெற்றவரே வாழ்க என்பது, இன்னொன்று ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்பது. இந்த அருள் மிக பெற்றவரே என்பதை ஏற்கனவே 1 சாமுவேல் 18 அன்னா அவர் நிறைய இடங்களிலே பிரதிபலிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக மரியாவுடைய அந்த புகழ்ச்சி பாடலே அண்ணாவுடைய பாடலை தழுவியதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்ப அண்ணா இந்த 1 சாமுவேல் 1:18 அவர் சொல்லுவார், உம் அடியாள் உம் கண் முன்னே அருள் பெற்றவளாக
என கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தார். அப்போ கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் என்ற அந்த பேரு மரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பழைய ஏற்பாட்டின் பின்னமைவிலே. அடுத்தபடியாக அவர் பார்த்து ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். இது யூதர்கள் ஒருவரை பார்க்கும் பொழுது வாழ்த்துகின்ற ஒரு வாழ்த்து. இந்த வாழ்த்தினுடைய பின் அமைவு என்றால் விவிலிய கடவுள், குறிப்பாக எபிரேய விவிலிய கடவுள் தன்னுடைய மக்களுக்கு அடிக்கடி சொன்ன வார்த்தை, நான் உங்களோடு இருக்கின்றேன். எகிப்திலிருந்து வந்த விடுதலை பயணத்திலும் பாபிலோனிலிருந்து வந்த விடுதலை பயணத்திலும் கடவுள் அவர்களோடு இருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே தான் இதை நம்முடைய வழிபாட்டிலே நாம் இதை பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பார். இதை நம்ம உணர்வுறமா தெரியல. ஒவ்வொரு முறையும் திரு அவை அழகாக தன்னுடைய வழிபாட்டை கட்டமைக்கும் பொழுது இடையிடையே நம்ம எல்லாம் ஒரு தூங்கிடாமல் இருக்க அல்லது திசை மாறி போயிடாமல் இருக்க, கவனம் சிதைந்து போகாமல் இருக்க, கமான் பற்றி ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அது வாழ்த்து சொல்கிற மாதிரி, இங்கே பாருங்க என்று சொல்கிற மாதிரி. ஏன்னா இந்த வழிபாட்டில் இந்த வார்த்தைக்கு அதிகமான அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற இம்மானுவேல் கடவுள், அந்த கடவுள் உங்களோடு பேசுகிறார். இறை வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிற பேச போறார். உங்கள்கிட்ட விவிலிய வாசகம் துவக்கத்தில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோட இறுதியில் உங்களை வழி அனுப்பும் போது ஆசிரியர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அப்புறம் நம்ம ஜபத்தில் மைய நேரத்தில் நம்ம காணிக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இதயங்களை மேலே எழுப்பு. அது இடையிடையே இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லும் பொழுது இது விவிலிய வாழ்த்து மட்டுமல்ல, விவிலிய கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்த்துகின்ற ஒரு நினைவூட்டலாக நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் நம்மளை தேடி வர்றாரு, நம்மளோட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வானதூதர் மரியாவுக்கு எடுத்த முதல் வார்த்தையை, அதுவும் சின்ன பொண்ணாக ஏறக்குறைய ஒரு 14 வயசு 15 வயசு அல்லது 13 வயசுங்கிற மாதிரி இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட தோன்றின முதல் வார்த்தை அருள்மிக பெற்றவரே வாழ்க. இதை புனித ஜெரோம் அவர் கிரேக்க மொழியிலிருந்து லத்தீனுக்கு மாத்திரப்ப ஆவே கிராஷியா பிளேனா அப்படின்னா ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவர். அதனால தான் நம்ம ஜெபமாலை அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னா, இந்த முதல் வார்த்தையே மரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனாலுமே அது ஒரு பெரிய ஷாக்கு. அடுத்தது ஒரு வார்த்தை, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது பைபிளில் பல இடங்கள்ல அழகாக வருது. அதில் நீங்கள் சொன்ன அந்த கிதியோன் அவர் ரியலாகவே அந்த பகுதியை படித்து பார்க்குறப்ப அவர் ஒரு நலிவுற்ற குடும்பம், மிக சிறியவன். அவரை போய் கூப்பிடுறாரு கடவுள், தேடி பேசுறாரு. அந்த தேடி பேசுறப்ப என்னென்னலாம் நடந்துச்சோ அப்படியே இங்க நடக்குது. முதல்ல அவர் ஆண்டவர் உம்முடனே அப்படின்னு ஒரு வாக்குறுதியை தர்றார். அதே தான் இங்க ஆண்டவர் உம்முடனே அப்படின்னு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே கிதியோன் கேள்வி கேட்கிறார், எப்படிப்பா நான் சின்னவனாச்சே என்னை போய் அழைக்கிறார கடவுளே, அதே மாதிரி மரியா இது எங்கனமாகும் அப்படின்னு அந்த கேள்வி. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடவுளோடு உரையாடும் பொழுது ஏற்படுகிற ரியாலிட்டி, உண்மையான நிகழ்வாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே அங்கே கடவுள் அடையாளம் காட்டுகிறார் கிதியோனுக்கு. அதே மாதிரி இங்கேயும் எலிசபெத் அம்மாவை அடையாளமாக காட்டுகிறார். அடுத்தது, நானே உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக போரிடுவேன், நீ வெற்றி பெறுவாய், நீ தனியா இல்லை. அதே தான் இங்க மாதாட்ட, இதோ உம்மில் வருவது ஆண்டவர் தூய ஆவியானவர், கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை, பயப்படாத அப்படின்ட்டு. அப்ப இது ஏதோ மரியாவுக்கு நடந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடியே பலருடைய அழைப்புல நடந்திருக்கு. இப்ப மரியா ஏறக்குறைய யூத பெண்ணாக பழைய ஏற்பாட்டு இந்த நிகழ்வுகளை படித்திருந்திருந்து தெரிந்திருந்து வளர்ந்திருக்கிற பெண்ணாக இருப்பதனால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க விவிலிய அறிஞர்கள். நீங்கள் சொன்ன தரவுகளோட சேர்த்து ஒன்று செப்போனியா 3:14 குறிப்பிடுவாங்க. அதில் தான் குறிப்பிட்டிருக்கும், மகளே சியோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. அதே போல செக்கரியா 9:9 மகளே சியோனே மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேமை ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இந்த இறைவாக்கின் பின்னணியில் அமைக்கப்பட்டதான் இந்த வாழ்த்தொலி கூட என்று சொல்லுவார்கள். என காரணம் என்னன்னா, அந்த சக்கரியாவாகட்டும் செப்போனியாவாகட்டும் இந்த எருசலேம் அழிவுற்ற நிலையிலிருந்து வரும் பொழுது அது மீண்டும் அது முன்னைய நிலைக்கு நன்னிலைக்கு மாற்றப்படும், உயர்த்தப்படும். அதனால் மகிழ்ந்து கலிகூறு. அதே போலதான் இன்னைக்கு அந்த மரியா வாழ்ந்த சமுதாயத்தில் இந்த ரோமை பேரரசின் பிடிகளில் தத்தளித்து கொண்டிருந்த மக்கள், சென்ற வாரமே நம்ம சொன்ன அந்த ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, அருள் வாழ்வு, அருள்தலும் ஆண்டினை அறிக்கையிட ஆண்டவரின் ஆவியின் மேல் பொழியப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர் வரப்போகிறார். அதனாலதான் வாழ்த்தொலி அன்னை மரியாவுக்கு அந்த வாழ்த்தொலி இதுவரைக்கும் கொடுக்கப்படாத வாழ்த்தொலி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. அப்படி சொல்லும் பொழுது கைரே கெக்கரி தோமனே அந்த கிரேக்க வார்த்தையில சொல்லும் பொழுது சில நேரம் அந்த விவரிக்க கூட முடியாது. அன்னை மரி இந்த ஒரு நிலையில பார்க்குறப்ப ஒரே ஒரு கருத்து தான், ஒன்று இந்த கிரேட்னஸ் ஆஃப் காட் அண்ட் நத்திங்னஸ் ஆஃப் மேன்.
கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனிதருடைய இயலாமை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அதுவும் தன்னுடைய தாயாக மாற்றி இருக்கிறார் என்பது இன்னும் பின்னாடி அந்த அன்னை மரியா சொல்கின்ற வார்த்தைகள், இந்த கேட்கின்ற கேள்விகள் எல்லாத்தையும் நமக்கு புலப்படும். அதை விட முக்கியமாக எலிசபெத்தை அவர் அறிமுகப்படுத்தும் போது இந்த தூதுரை நிகழ்வில், உம்முடைய உறவினரான எலிசபெத்து மலடி என சொல்லப்பட்ட அவள் 6ஆம் மாதத்தில் இருக்கிறார் என்று. இது மிக முக்கியமான மரியாளுக்கு ஒரு அடையாளம். கிதியோன்ல எப்படி ஒரு அடையாளத்தை கேட்கிறாரோ அது போல மரியாள் கேட்காத ஒரு அடையாளத்தை அவர் கொடுக்கிறார் ஆண்டவர். இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, மரியாள் அதன் பிறகுதான் கடவுளால் ஆகாது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சுலபமாக அதை சுருக்கி விளக்கி மரியாவுக்கு தருகிறார் எல்லாத்தையும் பார்த்துட்டு. அப்போ கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லைன்னு சொன்னோட மரியாள் உடனே சரணாடுனா இதோ ஆண்டோட அடிமைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே சொல்லும் பொழுது ஏன் மரியாவுக்கு எலிசபெத்தை அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சக்கரியாவுடைய வாய் பூட்டப்பட்டது. ஏன்னாக்கா அவர் போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, 6 மாதங்கள் வரை எலிசபெத்து 1 அதிகாரம் 24 சொல்லப்படுகிறது, அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். அப்ப 6வது மாசம் வரைக்கும் அவரை கண்ணில் படாம இருந்தார். ஏன்னாக்கா இதை வெளிப்படுத்த வேண்டியது மனிதர்கள் கிடையாது. அதுதான் சக்கரியாவின் வாய் பூட்டப்படுகிறது, இவள் மறைத்து வைக்கப்படுகிறாள். இப்பொழுது தான் ஆண்டவரின் தூதர் மரியாளுக்கு சொல்லும் பொழுதுதான் ஊருக்கே தெரிய வருகிறது எலிசபெத்து 6 மாதம் கருவுற்றிருக்கிறாள் என்று. இது கடவுளுடைய செயல். அதாவது முழுக்க முழுக்க இயேசுடைய பிறப்போடு ஒத்த மற்ற பிறப்பும் மற்ற நிகழ்வுகளுமே கடவுளுடைய விளையாடல், கடவுளுடைய செயல்பாடு. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது, மனிதர்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பது தெளிவாகிறது. வானதூதர் மரியாளிடத்திலே இயேசுவை குறித்து 5 காரியங்கள் முன்னால் சொல்கிறார். 1, அவர் பெரியவராயிருப்பார். 2, அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். 3, அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். 4, யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். 5, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இப்படி இயேசுவினுடைய பெருமைகளை, இயேசு எப்படிப்பட்டவராய் பின்னால் இருக்கப் போகிறார் என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்கிறார். மீட்பின் வரலாற்றிலே மெசியா எப்படிப்பட்டவர், வயிற்றில் பிறக்கிற குழந்தை எப்படிப்பட்ட பணிகளை செய்ய போகிறது என்பதை அவர் இங்கு இறைவாக்காக எடுத்துச் சொல்கிறார். இதையெல்லாம் கேட்ட பிறகு மரியாளுடைய உள்ளத்திலே அச்சம் வருகிறது. அவள் கேள்வி கேட்கிறாள். இதை வைத்து பெண் இறையியலாளர்கள் ரொம்ப அழகாக சொல்வார்கள், ஆண்டவனுடைய அவையிலேயே ஒரு பெண் கேள்வி கேட்க துணிந்தாள். பெண்களை சபையிலே குடும்பத்திலே கேள்விகள் கேட்கிறவர்களாக பயிற்றுவிக்க வேண்டும். சும்மா அடங்கி போகிறவர்களாக அடிமைகளாக நாம் பயிற்றுவிக்கக்கூடாது. மரியாள் இந்த இடத்துல அனுதனத்திலும் கேள்வி கேட்ட இது எங்கனம் ஆகும். ஆனால் அந்த கேள்வி கடவுளிடத்திலேயே கேள்வி கேட்பது போல் இருக்கிறது. அவர்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது என்று பெண் இறையிலார்கள் இந்த இடத்துல அழகாக மரியாளுடைய அந்த புரட்சி ஒரு நிலையை வெளிப்படுத்துவார்கள். அது பெண்களை நன்றாக ஆற்றல் படுத்துவது போல் இருக்கிறது. உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஏன்னா இது சாதாரணமான வார்த்தை இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டில் அந்த கொடுக்கப்படுகின்ற வார்த்தை ஓவர்ஷேடோ எபிட்ஸ்கியாட்சோ என்ற கிரேக்க வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக விடுதலை பயணம் 40:35 உன்னத கடவுளின் வல்லமை எப்படி அந்த கூடாரத்தை மூடியது, அதே வார்த்தையை லூக்கா நற்செய்தியாளர் இங்கே பயன்படுத்துகிறார். இதை வைத்தும் அன்னை மரியாவை ஒரு புதிய உடன்படிக்கை பேழை என்றும் சொல்லுகின்ற காரணங்கள் இருக்கின்றது. அதே போல 1 அரசர்கள் 8:10 கடவுளுடைய உடனிருப்பை குறிக்கின்ற சொற்களாக ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும், அதனால் இக்குழந்தை இறைமகன் எனப்படும். அப்ப உன்மேல் நிழலிடுதல் அப்படிங்கிறது ஆண்டவருடைய அருள் பொழிதல். அந்த பொழிதலினால் பிறக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இறை குழந்தை, இறை மகன் எனப்படும். அப்படிங்கிறப்ப இந்த குழந்தை அன்னைக்கு அன்னை மரியா வழியாக மனிதனாக பிறந்த அதே குழந்தை இயேசுவை இன்னைக்குமே கடவுள் நம் வழியாக பிறக்க வைக்கிறார், நம்மளுடைய உள்ளத்திலே பிறக்க வைக்கிறார். இன்றும் கடவுளுடைய வல்லமை என்மேலும் நிழலிடுகிறது. வல்லமையினுடைய ஆசீர்வாதம் எனக்கும் இருக்கிறது. அப்ப என் வழியாக இறைவன் பிறக்கிறார். என்னைக்கெல்லாம் நான் விவிலியத்தை வாசிக்கிறேனோ கடவுள் பிறக்கிறார். என்னைக்கெல்லாம் நான் நற்கருணை பெற்று வாழ துவங்குகிறேனோ கடவுள் என் சொல் வழியாக செயல் வழியாக பிறக்கிறார் என்று இந்த அன்னை மரியா நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம் வாழ்க்கையும் அன்னை மரியாவாக மாறி இயேசுவை பிறருக்கு தருவதற்கு. இறைவனால் எல்லாம் ஆகும் என்று வானதூதன் சொல்லுகிறார். மரியாள் பணிகிறாள், நமக்கு தெரியும். ஆனாலும் கூட மரியாளுடைய உள்ளத்திலே ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யும்.
ஏனென்றால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத, கற்பனையிலும் எட்டாத ஒன்று நடக்கப் போகிறது. மீட்பின் வரலாற்றில் இப்படி நிகழ்ந்ததே கிடையாது. முதல் முறையாக பெரிய புதுமை நிகழப்போகிறது. அதோடு சேர்ந்துதான் இந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது. உம்முடைய தூரத்து உறவினரான எலிசபெத்து குழந்தை பெற இயலாது என சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. கடவுள் எப்பொழுதுமே ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது கடவுளுடைய வெளிப்பாட்டு பாணி, வெளிப்படுத்தலின் ஒரு யுக்தி. பழைய ஏற்பாட்டில் எசாயா 38, அப்பொழுது எசேக்கியா நோயுற்று இருக்கிறார். சாவுக்கு ஏவுதலான ஒரு நோய் அது. ஆகவே இறைவாக்கினர் சொல்கிறார், நீ சாகப் போகிறேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்பொழுது எசேக்கியாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஆயுளை கூட்டித் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு 38:7 உமக்கு அளிக்கும் அடையாளம் இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன் என்றார். அவ்வாறே அந்த அளவு பின்னிட்டது. அப்ப அந்த அடையாளம் சரின்னா அவருக்கு ஆயுள் கூட்டி கொடுக்கப்படுவது சரி. இங்கேயும் எலிசபெத்துக்கு இந்த அடையாளம் சரி என்றால் மரியா வயிற்றில் உருவமில்லாத கடவுள் ஆவியின் மேவுதலால் வார்த்தையானவர் ஒரு குழந்தையாய் வருவார் என்பது மிகச் சரியான செய்தி. மிக அற்புதமாய் இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடியே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் ஒரு அதிசயமாக இருக்கிறது. அன்னை மரியா வழியாக குழந்தை இயேசுவின் பிறப்பும் அதிசயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, சாதாரண வார்த்தை இல்லை. அந்த வார்த்தைக்கு ஆனால் மரியாவின் பதில் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் சாரா, ஏற்கனவே ஆபிரகாம், அங்கே வயது முதிர்ந்த வயதில் இருக்கிற சாராவுக்கும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தொடக்க நூல் 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ அப்படின்னு. ஆனால் உடனே சிரிக்கிறாங்க சாரா. ஆனால் இங்கே அன்னை மரியா, இதோ உமது அடிமை, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சரண்டர் ஆகுறாங்க. இதுதான் பெரிய வித்தியாசம். அதாவது கடவுளின் வாக்குறுதி தாவீதின் மகனும் அவருடைய வாரிசுமாகிய சாலமோனுக்கும் அதன் பின் வருகின்ற எல்லா வாரிசுகளுக்கும் பொருந்தும். அதனாலதான் இந்த வாக்குறுதி 4 நூற்றாண்டுகளுக்கு பின் தாவீது அரசு முற்றிலுமா அழிந்த பிறகு கூட ஆண்டவர் நாத்தான் வழியாக தாவீதுக்கு அறிவித்த வாக்குறுதி யாற்ற நிறைவேறுது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவுறுவதை குறிப்பிடுகின்றார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தாவீதின் மகன். அந்த இறையியல் கண்ணோட்டம், விவிலிய கண்ணோட்டம் எல்லாம் சேர்த்து நீ பார்க்குற இயேசு தாவீதின் வழிமரபில் தோன்றியவர். அந்த தாவீதுக்கு எப்படி வாக்குறுதி கொடுத்தாரோ அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்துவோர் இயேசுதான்ப்பா, அவர் தான் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இயேசுவில் நிறைவேறுகிறது. அதை மரியா உள்வாங்கி ஆம் அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்ல அந்த கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் தெளிவாக தெரியும். இந்த முதல் வாசகத்தில் நம்ம தாவீது அரசர் தான் இருக்கிற இடம் பெரிய அரண்மனையாக இருக்குது, கடவுள் இருக்கிற இடம் என்னடா அப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு நன்றி உணர்வோடையும் ஒரு கடவுளை மகிமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடையும் ஆலயம் கட்ட விரும்புகிறார். அந்த விருப்பம் ஒரு நல்ல விருப்பம் தான். அது உண்மையாலுமே ஒரு ஆசையோடு செய்யணும்னு. அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு பார்த்தா ஏதோ நாத்தான் அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த செகண்டே அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ 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 பாட்டுக்கு எப்படி நீ சொல்லலாம் என்னட்டு கேட்டியா? பல நேரத்தில் ஒரு இறைவாக்கினர் தான் நாத்தான், கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே பதில் சொல்லிட்டாரு, அதாவது நீ கட்டுப்பா, கடவுள் அவன் கூட இருக்கிறாருன்னு. ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறையா இருக்கு. இப்போ பல நேரத்தில் நம்ம இறை வாக்கினர்களாக அல்லது வழி நடத்தப்பொருளாக இருக்கிற நம்ம குருக்களாக இருந்தாலும் சரி, இறை மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம பாட்டுக்கும் டக்குன்னு நமக்கு பிடிச்சது மாதிரி சொல்லிடக்கூடாது. கடவுளிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு செயல்படணும். ஒவ்வொரு நாளுமே குடும்பத்திலையும் சரி, பங்குலையும் சரி, ஒவ்வொரு தனி வாழ்விலுமே நம்ம கேட்குறோமா அல்லது நம்மளா எடுத்துக்கிறோமா கடவுள் இருக்கிறாரு அல்லது கடவுள் இதுதான் சொல்கிறாருன்னு அப்படின்ட்டு. நாத்தானுடைய செயல் நமக்கு ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கு, கடவுளின் விருப்பம் அறிந்து செயல்படுவது அப்படிங்கிறதுக்கு. இந்த மங்கள வார்த்தை நிகழ்வை மரியாவுக்கு வானதூதர் வழியாக கடவுள் கொடுத்த தூதுரைன்னு சொல்கிறோம். அதே போல இந்த 2 சாமுவேல் 7 தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த தூதுரையாக பார்க்கின்றோம். ஏறக்குறைய மரியாவிடம் பேசியது போல இங்கே பார்க்கின்றோம். இந்த 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்பொழுது மிக அழகாக 3 காரியங்கள் தாவீதின் வாழ்க்கையிலே கடவுள் கடந்த காலத்தில் செய்தது அவர் சொல்லுகிறார்.
இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன், நான் உன்னை எடுத்த ஒன்று. ரெண்டாவது, நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன், அது சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன், அவர்களெல்லாம் தோற்கடிச்சேன். இது கடந்த கால 3 செயல்பாடுகள். இதன் பின்னணியில் 3 காரியம் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, நீ புகழ் உரை செய்வேன், மாட்சியுரை செய்வேன், அப்புறம் உனக்கு ஒரு இடத்தை நான் கொடுத்து அங்க வாழச் செய்வேன். அடுத்தபடியாக தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்படுவதை இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள், அனைவரிடமும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். அப்போ கடவுள் 3 வாக்குறுதிகளை பிற்காலத்திற்கு வைத்துவிட்டு கடைசியா சொல்றாரு அவரு, நீ எனக்கு மண்ணால் கல்லால் கோவில் கட்ட விரும்பினாய், ஆனால் நான் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வாரிசை நான் கட்டி எழுப்புவேன். அப்போ இயேசுடைய பிறப்பு நாம் இந்த சின்ன சின்ன குடில்கள் இதெல்லாம் கையால மண்ணால அல்லது உருவங்களால அலங்கரிக்கிற குடில்கள் மட்டுமல்ல. அதுதான் அடிக்கடி சொல்றேன், நாம் குடிலை ஜோடிக்கிறோமா அல்லது கடவுள் நம் வாழ்க்கையை ஜோடிக்கிறாரா? இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நம்முடைய வாழ்க்கையை அணி செய்கிறார், அழகு செய்கிறார், நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கின்றார். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே அவர் வாக்குறுதியின் கடவுளாக, அவரே உள்ளிறங்கி அவரே நுழைந்து செயல்படுகிற மீட்பராக நாம் இங்கே பார்க்கின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தின் கடைசி பகுதி கடவுளுக்கு புகழுரை. ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்பட்டுள்ளது. வார்த்தை மனிதராகிறார், மரியாளின் மகனாகிறார், இறைவாக்குகள் நிறைவேறுகின்றன. இயேசு நற்செய்தியாய் நமக்கு வரப்போகிறார், நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் முடித்து வைக்கிறார். இந்த திருவரை கால அன்னையை நோக்கி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை எழுதியிருப்பார். அது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதை படிச்சோன்னே நான் தமிழில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சின்ன ஜெபம், அது அப்படி தான் தொடங்கும். திருவருகை கால அன்னையே, உண்மை, எதிர்நோக்கு, நீதி மற்றும் அமைதிக்கான போராட்டங்கள் நிறைந்த இந்த கடுமையான திருவருகை காலத்தில் அவர் மட்டுமே இம்மானுவேல் என்றும் எங்களோடு இருக்கிறார் என்பதை எங்கள் உடன் இருந்து பார்த்து கொள்ளும். ஆமென் என்று சொல்லி முடிப்பார். அதை நம்பிக்கை கொள்வர். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் மையம் என்பதை அன்னை மரியாள் வழியாக நமக்கு படிப்பனையாக நாம் எடுத்து செல்ல இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகிறது. அதாவது மறைபொருளாக இருந்தது, அது படிப்படியாக வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவில் நிறைவானது, அதான் நற்செய்தியாக மாறியது, அதான் இந்த நற்செய்தியாக அறிவிக்கப்படுவது, படைப்பு முழுவதுமே இந்த நற்செய்திக்கு சொந்தமாகிறது என்று சொல்லி இந்த கடவுளுக்கு அது உச்சகட்டமாக மீட்பினுடைய சுருக்கத்தை சொல்லி கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடலாக இந்த இயேசுவின் பிறப்பை பார்க்கின்ற பாடலாக இருக்கின்றது. கடவுள் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை பல வடிவங்களில் நம்மோடு இருக்கிறது. வெறும் தோமினி எனப்படுகிற அப்போஸ்தலிக்க திருமடலிலே இந்த கருத்தை திருத்தந்தை நமக்கு சொல்லித் தருகிறார். எழுதப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை முன்னறிவிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு குழந்தையாய் நிறைவேறுகிறது. வாருங்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் அதனை நாம் வாழ்வாக்கவும் தயாராகும். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.